எங்கள் அன்பான ஆண்டவரே, நீ தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த மாலை நேரத்தில் மறுபடியும் ஆண்டவரே நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் பென்டாடியூக்கிலிருந்து நாங்கள் பார்க்க போகிற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். எங்களோடு கூட உமது கிருபையும் பலனும் இருக்கட்டும். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்கள். இந்த ஐந்தாகமம் அதில் தான் நம்ம கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி 3rd கிளாஸ் போயிட்டுருக்குது. ஸோ ஐந்தாகமம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால இட் இஸ் நாட் 5 books பட் 5 volumes. ஒரே புக்கு தான் பென்டாடியூக். அந்த இது ஒரே புக்கு தான், பட் 5 volumes இருக்குது. அதை நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீக் நாம் பார்த்தது கிரியேஷன். இப்போ நான் போன வாரம் வந்தவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு பார்க்குறேன். கிரியேஷன் இன் த பைபிள், கிரியேஷன் நெரேட்டிவ் இன் த பைபிள், கிரியேஷன் நெரேட்டிவ் அவுட் சைட் ஆஃப் தி பைபிள். அதாவது படைப்பை பற்றி பைபிள் சொல்கிறது, படைப்பை பற்றி பைபிளுக்கு வெளியில் இருக்கு. ரைட். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? டிஃப்ரென்ஸ். கிரியேஷன் இன்சைட் த பைபிள், கிரியேஷன் அவுட் ஆஃப் பைபிள். அதுதான் இந்த இப்போ போன வாரம் நம்ம பார்த்தோம். ஒரு ஆன்சர் கிடைச்சது நமக்கு. இது த ஆத்தர், இந்த ஜெனசிஸ் ஆத்தர் ஃபேக்டோட டீல் பண்ணல, தியாலஜி தான் நமக்கு கொடுக்குறார். He gives theology, கிரியேஷன் தியாலஜி. அந்த கிரியேஷன் தியாலஜிக்கு பின்னாடி அவருடைய இன்டென்ஷன் என்னவா இருந்திருக்கலாம்? the theology of creation, படைப்பு என்கின்ற இறையியல். படைப்பு எப்படி படிச்சு சிஸ்டமேட்டிக்காக அந்த ஒரு எப்படி சொல்கிறது சயின்ஸ் ஃபேக்ட் அவர் நமக்கு கொடுக்குறத காட்டிலும் கொடுக்குறாரு. ஃபேக்ட் இருக்கு, ஆனால் ஃபேக்டை தாண்டி அவர் முக்கியத்துவம் கொடுக்கறது தியாலஜி. என்ன தியாலஜி? நிறைய தியாலஜி பார்த்தோம் லாஸ்ட் வீக். ஒரு 1.5 மணி நேரம் we have discussed. அந்த 2 சாப்டர், 3 சாப்டரில் பட் 2 சாப்டர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னேன். சொல்லுங்க தம்பி. ஃபெய்த் ஃபார்மேஷன், வெரி குட். விசுவாச வளர்ச்சிக்கு தான் இது பயன்படும். நம்முடைய ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்கிற ஃபெய்த் இன்னும் பலப்படணுன்றதுக்காகத்தான் இந்த கிரியேஷன் நெரேட்டிவ், அதோட நோக்கம். இன்னொன்று glory of God. அதான் ஃபெய்த் ஃபார்மேஷன் அண்ட் தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பர்பஸ். என்னெல்லாம் சொல்றாரு? இப்போ glory of Godன்னு அம்மா சொல்றாங்க. அதுக்கு நான் இன்னொரு வார்த்தை சொன்னேன், sovereignty of God. கடவுளுடைய அவருடைய அத்தாரிட்டி. ரைட். அதுதான் அங்கே ஆதியிலே தேவன், அவ்வளோதான். அதில் எப்படி, எப்போ, டைம், ஆதி, அவ்வளோதான். ஸோ இந்த பிகினிங், தொடக்கம், அவர் டைம் கொடுக்கறத பற்றியோ என்னைக்கு எப்போ அதை பற்றிலாம் அவருடைய கேர் இல்லை. அவருடைய கவனம்லாம் எங்கே போகுதுன்னா ஹூ கிரியேட்டட், அவ்வளோதான். சரி, வேற ட்ரையூன் காடுடைய இன்வால்மெண்ட், எப்படி திருத்துவ ஆண்டவராக இந்த கிரியேஷனில் இன்வால்வ், அது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட், எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த பாயிண்ட்ஸோட இருந்துச்சுன்னா நமக்கு இதை படிக்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம கில்காமேஷ் ஸ்டோரி பார்த்தோம். கில்காமேஷ் நான் சொன்னேன். கில்காமேஷ் அங்கே சொல்லப்பட்ட கிரியேஷன் ஸ்டோரிக்கும் ஜெனசிஸ் கிரியேஷன் ஸ்டோரிக்கும் ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. எது? கில்காமேஷ்ல மனுஷங்களை கடவுள் எதுக்கு படைக்கிறார்? அவருக்கு வேலை செய்யறதுக்காக படைக்கிறார். அதாவது அவருக்கு ஒரு டைம் பாஸ் ஆகணுன்றதுக்காக படைக்கிறார். பட் இங்கே தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும், இன் இஸ் இமேஜ் அண்ட் இஸ் லைக்னஸ். அப்போனா என்ன அர்த்தம்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி, க்ளோரி எல்லாமே ஷேர் பண்ணுறார். ஸோ இந்த கிரியேஷன் நெரேட்டிவ் கடவுள் மனுஷங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி தான் அது பேசுது. ரைட். ஓகே, தென் கம் டு 3rd. அப்புறம் 2 நெரேட்டிவாக இருக்குதுன்னு பார்த்தோம். நெரேட்டிவ் 1, நெரேட்டிவ் 2. நெரேட்டிவ் 1க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்? ஒய் நெரேட்டிவ் 1?
ஒய் நெரேட்டிவ் 2? அதுக்கும் ஒரு 10 எக்ஸாம்பிள் கொடுத்தோம். நெரேட்டிவ் 1, வெரி குட், டுவர்ட்ஸ் காஸ்மோஜெனிக். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருந்தத ஃபர்ஸ்ட் நெரேட்டிவ், முதல் சாப்டர் ஃபுல்லாக போயிடுது. செகண்ட் ஆந்த்ரோபோசென்ட்ரிக். பரவாயில்ல ஐயா, கரெக்டாக சொல்கிறாங்க. ஆந்த்ரோபோசென்ட்ரிக், அதாவது மனுஷனை டுவர்ட்ஸ் மண்ணிலே மனிதர்களை உருவாக்கினார். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட் கமாண்ட் பண்ணுறார், செகண்டில் உருவாக்குறார். He creates, ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு He creates. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான இதுதான் நமக்கு பைபிள் ஸ்டடிக்கு தேவை. மற்றபடி நமக்கு எல்லாமே தெரியும். ரைட். அதுக்கு அடுத்தது ஃபால், கிரியேஷன், ஃபால். ஃபால்ல என்ன கற்றுக்கிட்டோம்? சொல்லுங்க. ஃபால்ல என்ன கற்றுக்கிட்டோம்? ஃபால் எப்படி பார்க்கறது? பாம்பு இவங்களை ஏமாத்திச்சு, அந்த மரம் இருந்துச்சு, குட் அண்ட் ஈவில், அதெல்லாம் பார்த்தோம். பட் அதெல்லாத்தையும் தாண்டி என்ன லேர்ன் பண்ணுறோம் ஃபாலில்? ஹியூமன் அட்டெம்ப்ட் ஃபார் அட்டானமி. கரெக்ட். ஹியூமன் அட்டெம்ப்ட் ஃபார் அட்டானமி. தனியாக இருக்கணும், தனியாக முடிவெடுக்கணும், தனியாக வாழணும்னு சொல்லி மனிதர்கள் சிந்திக்கிறாங்க, முடிவெடுக்கிறாங்க. ரைட். அதோடைய வெளிப்பாடு தான் இந்த பாம்பு அந்த பழத்தை பறிக்கிறது, சாப்பிட்றது. ரைட். அதே மாதிரி நம்ம சும்மா ஒன்று பார்த்தோம், ஈவ் மட்டும் அங்கே இல்லை, ஆடமும் அங்கே இருக்கிறார். அதுதான் நமக்கு வசனத்தில் சொல்லப்படுது. ரைட். கர்ஸ், ஃபைனலாக சாபம், கர்ஸ். ரைட். அது எப்படி பார்க்கறது? அது கர்ஸ் மாதிரி பார்த்தாலும் அது கர்ஸாக இல்லை. வித் பிளெஸ்ஸிங், வித் கிரேஸ் ஆஃப் காட். துணி போட்டு ட்ரெஸ் பண்ணி அவங்களை அனுப்புகிறார். ஸோ கடவுளுடைய கிரேஸ் வந்து இருக்குது. சரி, எவ்வளோ தூரம் நீங்கள் போனாலும் இட் இஸ் அப் டு யூ, பட் எனிவே மை கிரேஸ் வில் பி வித் யூ அப்படின்ற ஒரு ஆசீர்வாதமும் சாபமும் கலந்து ஒரு மிக்சடாக அனுப்புகிறார். ஆமாம், கொடுக்குறாரு. நீங்கள் வேறு வரும் அப்படின்றத சொல்கிறார். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இதை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து 4 to 11 7 சாப்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 சாப்டர்ஸில் வந்து ரொம்ப பெருசு தான். பட் இருந்தாலும் நம்ம ஹோல் பென்டடியூக்கு 4 மாதத்தில் முடிக்கணுன்றதுனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறோம். இதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்குறோன்னா ப்ரைமீவல் ஸ்டோரிஸ். ப்ரைமீவல் ஸ்டோரிஸ். ஸ்டோரியா அப்படி ஏன் ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே எக்ஸாக்டாக கொண்டு வந்து ஃபிட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் சாப்டர் 12க்கு அப்புறம் எக்ஸாக்டாக ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே யூ கேன் ஃபிக்ஸ். ஆனால் இது வந்து டைம் ஃப்ரேமை தாண்டினது. அதே நேரத்தில் இந்த ஸ்டோரிஸ் ஆர் நெரேட்டிவ்ஸ் இவைகள் மூலமாக நமக்கு ஒரு தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஆத்தர் வந்து நமக்கு தரார். அது என்ன தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா 1 2 3 4 கிட்டத்தட்ட 1 2 3 4 5 நெரேட்டிவ்ஸ் 5 ஸ்டோரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு ஸ்டோரிக்கு பின்னாடி நம்ம வேகமாக பார்த்துட்டு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கெயின் அண்ட் ஏபெல். ரைட். இந்த பிரைமேவல் ஸ்டோரிஸோடைய முக்கியமான நோக்கத்தை நான் சொல்லிடுறேன். ஒன்று, காட்ஸ் கிரேஸ் அண்ட் காட்ஸ் கவனன்ட். கடவுளுடைய உடன்படிக்கையும் அவருடைய கிருபையும் எப்படி இந்த ஹியூமனிட்டிக்கோட இருந்துச்சுன்றதை தான் இந்த ஸ்டோரிஸ் வந்து நமக்கு சொல்ல போகுது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதோட சேர்த்து ஹியூமனிட்டியோடைய டெவலப்மெண்ட்டு எப்படி இருந்ததுன்றதையும் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால, நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம ரொம்ப பைபிள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வி நோ ஆல்ரெடி த ஸ்டோரிஸ் ரைட் ஃப்ரம் அவர் சைல்ட்ஹுட். அதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் என்னெல்லாம் இருந்துச்சுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கெயின் அண்ட் ஏபெல். இப்போ நான் சில கேள்வியை கேட்டுறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஏன் வை காட் ரிஜெக்டட் கெயின்ஸ் ஆஃபர் ட்ரீ?
ஏன் கடவுள் வந்து காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை? அவ்வளோதான் ஆன்சர். நம்ம மற்றபடி ரொம்ப அதுக்குள்ள நம்ம பார்க்க தேவையில்லை. என்ன ஆஃபர் நமக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஏன் ரிஜெக்ட் பண்ணலை, முழு மனதாக கொடுக்கல? Why God rejected Cain's offertory? பக்தியா கொடுக்கல, ஏனா தானோன்னு கொடுத்துட்டார். பெஸ்ட் கொடுக்கல. ரைட். இப்போ நம்ம அந்த வசனத்துக்கு வந்துடும். We'll all come back to Genesis 4:5-6-7. ஆன்சர் பைபிள்ல இருக்கு. ரைட். இப்போ இந்த கெயின் அண்ட் ஏபெல் இந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டு பேரையும் நம்ம எப்படி வேணா பார்க்கலாம். ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளா பார்க்கலாம், இல்ல ரெப்ரசன்டேட்டிவ்ஸா பார்க்கலாம். காயின் யாரை ரெப்ரசன்ட் பண்றாரு? விவசாயி, ஃபார்மர்ஸ். ஆபேல் 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 வந்து ஆடு மேய்க்கிற ஷெப்பர்ட். ஹிஸ்டாரிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா ஷெப்பர்ட்ஸ்க்கும் ஃபார்மர்ஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அப்புறம் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது செட்டில்டு பீப்புள், அட்லீஸ்ட் செமி செட்டில்டு. காயின் டைம்லலாம் நம்ம ரொம்ப செட்டில்டு பார்க்க முடியாது. ஒரே அட்ரஸ்லேயே 40 வருஷம் இருந்திருப்பாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. மேபி அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது இருக்கணும், அப்போ தான் அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் ஷெப்பர்ட்ஸ் அப்படி கிடையாது. வீக்லி பேசிஸில் மூவ் பண்ணிடுவாங்க, வீக்லி ஆர் மந்த்லி பேசிஸில் மூவ் பண்ணிடுவாங்க. ரைட். ஸோ ஷெப்பர்ட்ஸ் தான் நொமேட்ஸ், வீக். ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயின் அண்ட் ஆபேல், ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள். ரைட். இப்போ கொஸ்டின் வருது, ஏன் காயின் பயப்படுறார்? யாருக்கு பயப்படுறார்? என்ன கொண்டுருவாங்கன்னு சொல்லி யாரை நினைச்சு பயப்படுறார்? Why he fears Cain after committing murder? என்னை பார்க்கிறவன் என்னை கொன்னுருவான்னு சொல்றாரு. யார் இவரை கொல்லுவா? மற்ற ஃபார்மர்ஸ் எப்படி வந்தாங்க? ஸோ இப்போ நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்னன்னா இப்போ நாம ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள்ன்றதுல டவுட் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எல்லாருமே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால லிட்ரலாகவும் அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேபி பல காலங்களுக்கு அப்புறம் இவர்கள் எல்லாரும் நிறைய கம்யூனிட்டிஸ் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், உருவாயிருக்கலாம். அதை வந்து இவங்க இப்படி ரெப்ரசன்டேஷனுக்குள்ள கொண்டு போயிருக்கிறத நம்ம யோசிக்கலாம். ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாம தான் பல வருஷமா நம்ம கஷ்டப்படுறோம். கெயின் யாரை நினைச்சு பயப்படுறாரு? ஏன்னா அவர் மர்டர் பண்ணது ஆதாம் தான் ஒரே மேல் அங்க இருக்க போறது. அப்படி நம்ம லிட்டரலா யோசிச்சோம்னா அப்போ ஆதாமுக்கு தெரியாது இதுக்கு மேல என்னை பார்க்கிறவன் என்னை கொன்னுருவான்னு சொல்லி யாரை நினைச்சு பயப்படணும் அப்படின்னு போகும்போது ஸோ ஸ்டோரியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் இருந்திருக்காங்க. அப்போ எல்லாருமே ஆதாமுடைய ஜெனரேஷனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால லிட்ரலா எல்லாருமே தங்களை ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாக தான் அந்த காலகட்டத்தில் they might have addressed themselves. எவ்ரிபடி எல்லாருமே நாங்களாம் யார் பிள்ளைக்கு தான் அப்படியும் பார்க்கலாம். பட் இதெல்லாம் தியரிஸ் தான். we don't know exactly what happened. ஆனால் நமக்கு இங்கே ஆத்தர் வந்து இந்த மாதிரியான எந்த விஷயத்திலையும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஜெனசிஸ் ரைட்டர் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இப்போ இன்னைக்கு நாம 2025 கேட்குற கேள்விகள் எதையுமே அவர் மைண்டில் வைக்கல. இந்த இதோடையும் அவருடைய மோட்டிவ் என்னவா இருக்குன்னா தியாலஜி தான், ஃபெய்த் அண்ட் தியாலஜி. இது தான் அவருடைய மோட்டிவாக இருக்கிறதுனால சில கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால என்ன பண்ண முடியல, எக்ஸாக்டா வி கான் டீல். ரைட். பட் எனிவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்னு சொன்னேன். அப்புறம் ஆஃபர் ட்ரீ. அந்த ஆஃபர் ட்ரீ பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ஷீப் எடுத்துட்டு வந்தாரு, ஷீப் தான் பெஸ்ட்டு. இல்லை,
லேவியராகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது உங்களால் அது எடுத்துகிட்டு வர முடியலன்னா ப்ரொவிஷன் இருக்குது. நான் அதுக்கு ஒரு வசனம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ லேவியராகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கப்படுது. என்ன ப்ரொவிஷன் கொடுக்கப்படுதுன்னா லேவியராகமம் 5:11-13 நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளார் எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ளார் எடுத்துகிட்டு வரலாம். மெல்லிய மாவு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கடவுளுக்கு என்ன பண்ணலாம்? ஆஃபர்ட்ரி கொடுக்கலாம். ஸோ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்ற கொஸ்டினும் இங்கே இல்லை. ஏன்னா அது முடியலன்னா யூ கேன் பிரிங். அது ஷீப் முடியல அப்படின்னா அதுக்கு கடவுள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா ப்ரொவிஷன் வந்து கொடுக்குறாரு. ஸோ தேர் ஆர் ப்ரொவிஷன்ஸ், நாட் ஸ்ட்ரிக்டாக வந்து நான்வெஜ் அப்படின்ற மாதிரி இல்லை. சரி, அதுவும் இல்லை. ஆனால் இங்கே ரைட்டர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ஸ் நம்பர் 7 அதான் ஆன்சர். வேர்ஸ் நம்பர் 7 தான் ஆன்சர். படிச்சுக்கோங்க. வேர்ஸ் நம்பர் 7, 4:7. நீ என்ன செய்யல? ஆமா, நீ நன்மை செய்யவில்லை. ரைட். ஸோ இங்கே தான் இதுதான் ஆன்சர். இந்த ஆஃபர் ட்ரீயே பெஸ்ட்டாக இல்லாமல் இருக்கலான்றது வச்சுக்கலாம். மேபி காயினுடைய செயல்பாடுகள் இஸ் டோட்டல் ஆக்டிவிட்டீஸ் கடவுள் முன்னாடி வந்து ரைச்சஸாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இன்ஜஸ்டிஸான காரியங்களை அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? செஞ்சிருக்கலாம். மைட் ஹவ். ஸோ காட் ஒருத்தரோட ஆஃபர் ட்ரீயை ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா ஆஃபர் ட்ரீயை வச்சு ரிஜெக்ட் பண்ணலை. ஏன்னா அவர் வந்து 2 காசு தான் பெஸ்ட்டுன்னு சொன்னவர். அதனால் அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இங்கே ப்ராப்ளம் வந்து நாட் தி ஆஃபர் ட்ரீ, இன்டென்ஷன். எப்படி அவர் கொடுக்க வந்தார், அவருடைய செயல்பாடுகள், இன்டென்ஷன் அலாங் வித் அவருடைய ஆக்டிவிட்டீஸ், எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ். இதுதான் தியாலஜி. அப்போ என்ன நம்ம இதில் கற்றுக்குறோன்னா, கடவுள் ஒருத்தவங்க ஆஃபர் ட்ரீயை அக்செப்ட் பண்ணுறாருன்னா அந்த ஆஃபர் ட்ரீயை வச்சு இல்லை. ஸோ அந்த வீக் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்றது இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது, நம்முடைய செயல்பாடுகள் இருக்குது. அதுதான் முக்கியன்றது இதில் நம்ம கற்றுக்கிற மெயினான ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது, எல்லாரும் வாங்க தமிழ் படிங்க. ஓல்டு தமிழ் பைபிள் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வெர்ஷன் ஓவி. இப்போ நம்ம அதில் பாருங்க, வாசிங்க. 7. மேன்மை இல்லையோ? யாராவது எனக்கு அர்த்தம் சொல்லுங்க. நாட் இன் இங்கிலீஷ், நாட் ஃப்ரம் இங்கிலீஷ். இங்கிலீஷ் படிச்சிருக்கவங்க அமைதியாக இருந்துருங்க. இப்போ இதிலிருந்து எனக்கு அப்படியே சொல்லுங்க, இங்கிலீஷ் பார்க்காம. அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க தான் படிச்சு அதுக்கு அர்த்தம். சும்மா நம்மளும் எத்தனையோ வருஷமா ட்ரை பண்றோம்ல, அது என்னன்னு. பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். லைக் அ பீஸ்ட் கோயிங் டு டிவோர் யூ. அது என்னன்னா இப்படி சொல்றாங்க, சிங்கத்துக்கு யூஸ் பண்ற வார்த்தை அங்கே இருக்கு. மேபி லயன். ஒரு லயன் வந்து உங்க வீட்டு வாசல்படியில் என்ன பண்ணிருக்குது? லையிங் ஓவர் பிஃபோர் யுவர் ஹவுஸ், வெயிட்டிங் ஃபார் யூ, வெயிட்டிங் டு டிவோர் யூ. ரைட். வெளியில் நீங்கள் கதவை திறந்தீங்கன்னா சிங்கம் அடிச்சிடும். ரைட். இதுதான் பாவத்துக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள். ரைட். ஏன்னா நீ செய்கிற செயல் அப்படி இருக்கு. அடுத்த லைன் தமிழ். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஆசை? ஆமாம், அங்கே அவன் கொடுத்துருக்குல, அங்கே நம்ம கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். அங்கே இங்கிலீஷில் இப்போ வாசிங்க, இப்போ இங்கிலீஷில் படிங்க, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருப்பாருங்க. ஆமாம், இட்ஸ் இங்கே வந்து இந்த இட்டுன்னு யூஸ் பண்ணிட்டாங்க. ரைட், நியூட்டர். ஆனால் தமிழில் என்ன வந்துருச்சு? அவன். அப்படின்னா ஆண்பால், மேல். ரைட். அங்கே நமக்கு திடீர்னு என்ன வேணால் இன்டர்வியூட் பண்ணிட்டு போயிடலாம். அவர் அந்த மேல் அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா சாத்தான ஆண் பாலில் சொல்கிறாங்க. அது சாத்தானு தான் புரிஞ்சுக்கணும், தவிர வேறு எதுவும் புரிஞ்சிக்கூடாது. ஸோ ஹிட் பாவம், இங்கிலீஷில் அது உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதை பற்றிட்டீங்கன்னா அதுவும் உங்களை விடாது, நீங்களும் அதை என்ன பண்ண முடியாது. இட்ஸ் லைக் எ பாண்ட். நீங்களும் அதை விட முடியாது, அதுவும் உங்களை விடாது. ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிரும், அவ்வளோதான். அப்படின்றது தான் அங்கே ஆண்டவர் வந்து சொல்கிறார். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் 9, verse 9. இதுக்கப்புறம் தான் மர்டர் நடக்குது.
இதுக்கப்புறம் தான் மர்டர் நடக்குது. மர்டருக்கு அப்புறம் கடவுள் கேட்குற கொஸ்டின் என்ன? verse 9, where is Abel? ஆபேல் எங்கே? அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு? நான் காவலாளியா? அந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றது? என்ன அர்த்தம்? நான் காவலாளியா? இதுவும் ரொம்ப நம்ம பேசணும் அப்பப்போ. நான் காவலாளியோ? am I brother's keeper? கேள்வி கரெக்டா தப்பா? ஆபேல் கேட்ட கேள்வி கரெக்டா தப்பா? சாரி, காயின் கேட்ட கேள்விக்கு இல்ல, அந்த கேள்வியில ஒரு டெக்னிக் இருக்கு. யார் கீப்பர்? அவர் தான் கீப்பர், நான் கீப்பர் கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரியும், யூ நோ அப்படின்றது தான். ஐ எம் நாட் மை பிரதர்ஸ் கீப்பர். ஏன்னா யூ ஆர் த கீப்பர். கரெக்ட்? காட் தான் கீப்பர். அந்த ஆதாமு ஏவாளும் ஈடன் கார்டன்ல இருக்கும்போது யார் கீப்பர்? காட். ஆனா ஆண்டவர் வந்து இவங்களை கேட்கிறாரு. ஆடம் கிட்ட ஆண்டவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? தோட்டத்தை யூ ஹேவ் டு டில் அண்ட் கீப் த கார்டன். ஸோ கீப்பிங் அப்படின்றது காட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? இப்போ கெயின் டெக்னிக்கா என்ன பண்றாரு? ஐ எம் நாட் ரெடி டு டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க சொல்லுங்க அவர் எங்க போனார், எனக்கு ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லி அவர் அங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி யார் மேல போடுறாரு? am I my brother's keeper கேட்டா என்ன அர்த்தம்னா, நீங்க தான் கீப்பர், நீங்க ஏன் பார்க்காம போயிட்டீங்கன்னு கேட்கிறார். ஸோ மனுஷங்க செஞ்ச தப்பையும் பழியும் இன்னொருத்தர் மேல எப்பவுமே நம்ம போட்டுருவோம். ஆமா, எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்ல மாட்டோம், நான் அதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி இன்னொரு, அது வந்து இட் இஸ் நேச்சுரல். அதனால தான் இந்த சாக்ரிஃபைஸில் அந்த மனுஷங்க தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆடை தான் வெட்டுனாங்க. அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணுறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் நம்மளுடைய காரியங்களை. ஸோ கெயின் அவரும் ரெடி இல்லை. ரைட். அடுத்தது அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க, verse 10. ஆமா, என்ன செய்தாய் அப்படின்னா என்ன, எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இங்கிலீஷ்ல? வாட் யூ ஹவ் டன். வாட் ஹேவ் யூ டன். இது வந்து என்ன செய்த அப்படிதான் புரிஞ்சுக்கணுமே தவிர கடவுள் தெரியாம கேட்டுட்டு இல்லை. ரைட், அது அதில் நம்ம தெளிவாக இருந்தோம். he wants to get answer from கெயின்ஸ் மவுத். ஆனால் கெயின் வந்து அதை சொல்றதுக்கு ரெடியா இல்லை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க, கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு? who complained to God? எர்த், பூமி. நீங்க ஜெனசிஸ்ல இப்ப செய்ய வேண்டியது இதுதான். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அசைன்மெண்ட், இந்த 11 சாப்டர்ஸ்ல பூமியோடைய இன்வால்வ்மெண்ட். பூமி வந்து லிவிங்கா நான் லிவிங்கா? அக்கார்டிங் டு தி ஸ்கிரிப்சர் எர்த் இஸ் லிவிங். ஏன்னா அதுக்கு உயிர் இருக்குது அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர். ரைட். நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இல்லைனாலும் அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. யூ நோட் டவுன் எங்கெல்லாம் பூமியோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 11 சாப்டர்ஸ், பட் பைபிள் ஃபுல்லா இருக்கு. பட் இஃப் யூ ஏபிள் டு டூ யூ கேன் டூ. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், நான் அதை மறந்துட்டு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த பூமி ஆதாம், பாம்பு, சரி ஃபர்ஸ்ட் பாம்பு, ஏவாள், ஸ்னேக், ஈவ், ஆடம், 3 பேரும் திட்டு வாங்குறாங்கல்ல, சபிக்கப்படுறாங்க. அதுல 3 பேரும் திட்டு வாங்கினதை விட பயங்கரமா திட்டு வாங்கினது யாரு? ஒண்ணுமே செய்யாத அந்த பூமி தான். அதனால தான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு சொன்னாங்க போல. பூமி தான் எப்பவுமே என்ன பண்ணுது. அதனால தான் கடவுளுடைய சால்வேஷன் யாருக்கு ஃபர்ஸ்ட்? பூமிக்கு சமாதானம். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு. அவங்க என்ன எப்படி சொல்றாங்க? பீஸ் ஆன் எர்த். சால்வேஷன் நமக்கு மட்டும் இல்லை, இந்த பூமிக்கு தான். இதோ நான் ஐ அம் கோயிங் டு கிரியேட் நியூ ஹெவன் நியூ எர்த். ரைட். ஸோ இது அப்போ நம்ம எந்த அளவுக்கு கடவுள் படைச்ச பூமியை மதிக்கணும்? மதிக்கிறோமா? ஈகாலஜி, ஐ எம் கிவிங் யூ ஈகாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நவ். ஈகாலஜியா பார்க்க போனீங்கன்னா அந்த ரத்தம் கம்ப்ளைண்ட் பண்ணுது. அன்னைக்கு மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணி நிற்கல, ஸ்டில் இட் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. whenever we disturb the earth,
அது என்ன பண்ணுது? கம்ப்ளைண்ட் பண்ணுது. சரி, அதுக்கு அடுத்தது இப்போ கடவுள் என்ன பண்றாருன்னா, நான் உன்னை கர்ஸ் பண்றேன், ஐம் கோயிங் டு கர்ஸ் யூ அப்படி சொல்றார். நீ உன் சகோதரனை கொன்னுட்ட, அதனால 12 verse 12, உனக்கு நான் கொடுக்குற சாபம் நம்பர் 1, நீ இனிமே யூ கான் பி a farmer anymore. நீ இனி ஃபார்மர் கிடையாது. நீ இனி என்னவா இருக்கணும்? உன் சகோதரன் எப்படி நொமேடா இருந்தாரோ அதே மாதிரி நீ என்னவா மாறுற? நொமேடா மாறு, அலைஞ்சி திரி, யூ ரோம் அரவுண்ட் அப்படி சொல்ற. உடனே நம்மால் பாருங்க என்ன கேட்கிறாரு, இல்ல என்னால ஐ கான்ட் பேர் இந்த பனிஷ்மெண்ட், என்னால இதை தாங்க முடியாது, அதனால நீங்க என்ன துரத்துறீங்க, என்னை இந்த நான் உங்களுடைய சமூகத்திலிருந்து விலகிடுவேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்ன பண்ணுவான், என்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் காயின் மேல என்ன பண்றாரு? புட் a mark on him. கடவுள் அவருக்கு மேல ஒரு மார்க், அடையாளத்தை போடுறார். ரைட், இதுவும் அடுத்த அசைன்மெண்ட் தான். எங்கெல்லாம் ஆண்டவர் மார்க் பண்றார் பைபிள்ல, இந்த மார்க் எதை குறிக்குது? அடையாளம். காயின் மேல் போடப்பட்ட மார்க் எது? என்னது? கிரேஸ் ஆஃப் காட். இதான் கிரேஸ். கிரேஸ் யாருக்கு அவைலபிள்? சின்னர்ஸ்க்கு தான் அவைலபிள். கிரேஸ் யாருக்கு வேணும்? இங்க யாரு பாவி? காயின் தான் பாவி. பாவிக்கு தான் என்ன வேணும்? கிரேஸ். ஸோ இப்போ நம்மளால் அதை ஏற்றுக்க முடியுமா? நம்ம இவ்வளோ நாள் பொதுவாக காயினை ரொம்ப நம்ம கரிச்சு கொட்டினாலும் இங்கே ஆண்டவர் அந்த காயினை கூட என்ன பண்ணுறாரு? சரி, உன்னை யாரும் இனி என்ன பண்ண மாட்டாங்க, உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க, ஓகே, ரிசீவ் அ மார்க். ஸோ பைபிளில் பார்த்தீங்கன்னா மார்க் எங்கெல்லாம் கொடுக்கப்படுது. தென் செகண்ட் வேற எங்கே மார்க் இருக்குது பைபிளில்? காயினுக்கு மார்க் கிடைக்குது. அப்புறம் மார்க் அண்ட் தென் இஸ்ரேலைட்ஸ் பிஃபோர் இது எக்ஸோடஸ் மார்க் அண்ட் தென் எசேக்கியேல் ஃபைனலாக ரெவலேஷனில் முத்திரை குத்தப்பட்டவர்கள் 1,44,000 மார்க். பைபிளில் நிறைய இடத்துல அந்த மார்க் ஆன் ஃபோர் ஹெட் அப்படின்றத பார்க்குறோம். நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், யூ டூ சம் ரிசர்ச், நீங்கள் குரூப்பில் நம்ம போடலாம். எங்கெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் கடவுள் மார்க் கொடுக்குறாரு. ஸோ த மார்க் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அவர் ரிசீவ் பண்ணுறார். ரைட், அப்புறம் பாருங்க அடுத்தது 16, கிழக்கு. காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கு, ஈஸ்ட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், நார்த் என்னும் தேசத்தில் குடியிருந்தார். அடுத்த அசைன்மெண்ட் நம்பர் 3 நோட் பண்ணிக்கோங்க. ஏதேனுக்கு கிழக்கு, கிழக்கிலே கர்த்தர் ஏதேன், ஈஸ்ட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் காட் கிரியேட்டட் ஈடன். ஓகே, தென் ஈஸ்ட் டுவர்ட்ஸ் ஈடன் இது காயின். அதுக்கப்புறம் அகைன் ஈஸ்ட், ஈஸ்ட் 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 ஈஸ்ட்னு பைபிளில் வருது. இந்த 11 சாப்டருக்குள்ள எங்கெல்லாம் ஈஸ்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படி மென்ஷன் ஆகுதுன்றதை பாருங்க. இட்ஸ் அகைன் வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய இடத்துல ஈஸ்ட் ஈஸ்ட் ஈஸ்ட்னு ஸ்டார்ட் ஆகுது. ரைட், இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சாபத்தை வாங்கின காயின் he received a curse from God. ஆனா இங்க பாருங்க, he became என்ன சொல்றது, பில்டர் ஆஃப் சிட்டிஸ், நகரங்களை உருவாக்குகிற ஒருத்தரா மாறுறாரு. வரிசையா பாருங்க, the lineage of காயினோட சந்ததியை பாருங்க. மந்தை மேய்க்கிறவர்களுக்கு தகப்பன், verse number 20, verse number 21 musicians, verse number 22 ஆமா மெட்டலர்ஜி, மெட்டல் ஒர்க்கர்ஸ். ஸோ ரைட், இதில் ஒரு சின்ன பிரான்ச் ஸ்டோரி இருக்கு. எப்பவுமே ஸ்டோரியில் ஒரு பிரான்ச் ஸ்டோரி இருக்கும். அந்த பிரான்ச் ஸ்டோரி தான் இந்த லாமேக். ரொம்ப ரொம்ப திமிர் பிடித்த ஒரு மனுஷராக வராரு லாமேக். அவர் என்ன சொல்றாரு? ஆதாலே சில்லாலே என்ன அர்த்தம்? பாலிகேமி, ஆடம் ஈவ். இப்போ உங்களுக்கு தெரியுதா? டைவர்ஷன் ஃப்ரம் காட்ஸ் இன்டென்ஷன், டைவர்ஷன் ஃப்ரம் காட்ஸ் இன்டென்ஷன். காட் கிரியேட்டட் ஆடம் ஈவ், நவ் ஆதாலே சில்லா. ஸோ இப்போ அவருக்கு பாலிகேமி டுவர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தே ஆர் கோயிங் அவுட் ஆஃப் இது காடோடைய வில்லிருந்து வெளில போகிறாங்க.
ஈவன் அந்த மார்க்கை வந்து அவர் தப்பாக யூஸ் பண்ணுறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒருத்தன், ஆமாம், ஸோ எனக்கு அந்த மார்க் இருக்குது, ஐ கேன் டூ எனி திங். அப்போ கடவுளுடைய கிருபையை லைட்டாக எடுத்துக்கிற ஒரு போயம். ஏன்னா அர்பனைசேஷன், காயினுடைய சந்ததி தான் தே பிகேம் பயனியர்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன். இப்போ நம்ம இதை பற்றி திங்க் பண்ணோம்னா இதுக்கே இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். ஆனால் அர்பனைசேஷன் சொல்ல வரும்போது இந்த அர்பனைசேஷன் அண்டு கடவுளுடைய பிளான், இது ரெண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் நகரங்களுக்கு எதிராக தான் கடவுளுடைய வார்த்தையே போய் சேருது இல்லை. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே இல்லை, மகா பாபிலோன் விழுந்தது இல்லை. அப்போ கடவுளுடைய வாக்கு இந்த அர்பனைசேஷனுக்கு ஆப்போசிட்டாக போகுது. ஏன்னா அர்பனைசேஷன் செல்ஃப் சென்டர்ட், அர்பனைசேஷன் அக்குமுலேஷன், அர்பனைசேஷன் ஆமாம் பிஸி லைஃப், ஸ்ட்ரெஸ் லைஃப், நோ சாபத் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷனுடைய ப்ராப்ளம்ஸ் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் அடுத்த அசைன்மெண்ட் டைம் இருந்தால் செய்யுங்க, நிறைய அசைன்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறேன். எப்படி அர்பனைசேஷன் இஸ் அகைன்ஸ்ட் த வில் ஆஃப் காட் நிறைய நேரங்களில், நிறைய சூழல்களில். இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட்ஸ், அர்பனைசேஷன் மட்டும் பார்க்க வேணாம், ஹியூமன் டெவலப்மெண்ட். அப்போ காயினுடைய சந்ததி என்ன ஆகுறாங்க? டெவலப் ஆகுறாங்க. மெட்டல்லாம் அவங்க செம்பு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ்லேருந்து மனுஷங்க எந்த ஏஜுக்கு வந்தாங்க? பிரான்ஸ் அண்ட் தென் அயர்ன் ஏஜ். பட் பிரான்ஸ் டைம் அதான் ஆபிரகாமுடைய டைம். அப்போ அந்த பிரான்ஸ் ஏஜில் அந்த பிரான்ஸை யார் உருக்கி இதை செய்கிறாங்களோ அவங்க தான் டெக்னாலஜியில், அவங்க தான் உலகத்தில் நம்பர் 1 கண்ட்ரி. சுமேரியன்ஸ் உலகத்தை ஆட்டி படித்தது காரணம் பிரான்ஸ், அவங்களுக்கு தெரியும் நல்லாவே, ரைட். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா காயினுடைய டிசனன்ஸ், அவங்களுடைய சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், நாலேஜு, திறமை, மியூசிக்கு, ஆர்ட்டு எல்லாத்துலேயுமே அவங்க டெவலப்பாக இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்க போகிறோம்? ரைட். அடுத்தது ஸ்டோரி, அடுத்த ஸ்டோரிக்குள்ள மூவ் ஆகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆஃப் லஸ்ட், கரப்ஷன் அண்ட் வயலன்ஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டோரிக்குள்ளே போகும்போது சாப்டர் 5 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு 2 ஜீனியாலஜி தொடங்குது. 2 ஜீனியாலஜி. ஆடம் ப்ரொடியூசஸ் 2 ஜீனியாலஜிஸ். ஒன்று வந்து த்ரூ கெயின், ஆபெல் காலி, ஆபெல் இல்லை. ஒன்று கெயின் மூலமாக, இன்னொன்று சேத். கெயின் வர்சஸ் ஆபேல் முடிஞ்சு போச்சு, நோ மோர். கெயின் வர்சஸ் சேத். சேத் அப்படின்ற ஒரு பையன் அவருக்கு பிறக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, இந்த ஸ்டோரி எப்படி மாறப்போகுதுன்னா, காயினுக்கும் சேத்துடைய சந்ததியாருக்கும் ஒரு கிளாஷ், ரைட். அது எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ சேத் பற்றி சொல்லும்போது அந்த ஏஜ் போயிட்டு இருக்குது. இந்த ஏஜ் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. எல்லாருமே நியர்லி 1000 இயர்ஸ்க்கு உயிரோடு இருந்திருக்கிறாங்க. 969 மெத்துசலா, 969 இயர்ஸ், ரைட். இது எப்படி பார்க்கலாம்? இதில் என்ன தியாலஜி இருக்கு? why they lived so long? yeah that is a fully scientific view, but theologically ஏன் why தியாலஜியா பார்க்கும்போது ஏன் அவங்களுக்கு இத்தனை வயசு அவங்க வாழ்றாங்க? அது எப்படி தியாலஜிக்கலி how can we understand? மெத்துசலா 969 இருக்கிறார், அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆஹா, இறையியல் அடிப்படையில் சொல்லுங்க. அதை எப்படி இறையியல் அடிப்படையில் பார்க்கணும்னா, க்ளோஸ்ட் கடவுளுக்கு கிட்ட இருந்தாங்க, இட்டர்னல் லைஃபுக்கு கிட்ட இருந்தாங்க, பட் தே டைட். இங்க பாருங்க, அங்க பாருங்க, நீங்க படிச்சீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. மொத்தம் 10 ஜெனரேஷன், 10 ஜெனரேஷனுக்கும் 10 ஃபார்முலா. எல்லாரும் பிறக்கிறாங்க, பிள்ளைகளை பெக்கிறாங்க. நீங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸப்ட் ஒன்லி 1 person, they all died except only one. யாரு? ஈனோக். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பாருங்க, அவங்க ஈனோஸ் பிறக்கிறாரு, 905 வருஷம் இருக்கிறாரு, இறந்து போறாரு. அதோடைய நோக்கம் என்ன? ஹியூமனிட்டி லாஸ்ட் இட்டர்னிட்டி, நோ இம்மார்டாலிட்டி, டெத் இஸ் இன்எவிக்டபிள், தவிர்க்க முடியாதது அப்படின்றத இப்ப ஜெனசிஸ் ஆத்தர் நமக்கு என்ன பண்றாரு?
ஞாபகப்படுத்துறாரு. நீங்க 1000 வருஷம் கூட இருந்துக்கோங்க, ஆனா கண்டிப்பா சம்டே டெத் வில் மீட் யூ அப்படின்றத தியாலஜைஸ் பண்றோம், தியாலஜிக்கலி. ரைட், தே மைட் ஹவ் லிவ்ட், அவன் வாழ்ந்திருக்கலாம், 900 வருஷம் கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனா அந்த 900 வருஷங்கள் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, அவங்க இல்லை, நோ மோர் அப்படின்றத சொல்றாங்க. எக்ஸப்ட் ஈனாக், அது வந்து காடோடைய கிரேஸ். அது வந்து நம்ம இன்னொரு நாள் அதை பற்றி நம்ம புக் ஆஃப் ஈனாக் டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா சாப்டர் 6. சாப்டர் 6ல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, interaction or intercourse between sons of God with daughters of humanity. மனுஷ குமாரத்திகளுக்கும் கடவுளின் குமாரர்களுக்குமான ஒரு உறவை இங்க நம்ம பார்க்கிறோம். இது எப்படி பார்க்கிறது? அதுவும் ஒரு தியரி தான். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேவகுமாரர்னு சொல்றவங்களை வந்து காயினோட சந்ததியாருக்கும் சேத்தோட சந்ததியாருக்குமான ஒரு மிக்ஸ் நடந்துருச்சு, அது கூட இருக்கலாம். தியரி. புக் ஆஃப் ஏனோக் நம்ம பார்த்தோம். புக் ஆஃப் ஏனோக்ல சாப்டர் 7, ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் ஏனோக் சாப்டர் 7 verse 2ல இவர் என்ன சொல்றாருன்னா, ஏனோக் என்ன சொல்றாருன்னா, 200 ஏஞ்சல்ஸ் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் அசாயேல் அண்ட் செமசா, இந்த 2 ஆர்ச் ஏஞ்சல்ஸ் அவங்க ஒரு கேங்கா 200 பேரா வந்து அவங்க வந்து ஹியூமன் டாட்டர்ஸை மேரேஜ் பண்ணி தே லிவ்ட். அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரக்கர்களா வந்தாங்க. இவங்களுக்கு கொடுக்குற பேர் ஈனோக் என்ன சொல்றாருன்னா வாட்சர்ஸ்னு சொல்றாரு. வாட்சர்ஸ், இவங்க பேர் வந்து வாட்சர்ஸ். இவங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்கன்னா அரெஸ்ட் ஆகி காவல் பண்ணப்பட்டு சங்கிலிகளால அவங்க கட்டப்பட்டிருக்காங்கன்னு புக் ஆஃப் யூதா எழுதின நிருபத்தில் எத்தனை வசனம் ஐயா? ஆமா, யூதா 6ஆம் வசனம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் படிங்க. ஸோ புக் ஆஃப் ஏனோக்கில் இருக்கிற விஷயம் தான் யூதாலையும் இருக்குது. அவங்கெல்லாம் காவல் பண்ணப்பட்ட வச்சிருக்கிறாங்க. ரைட், இது ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இப்போ தியாலஜிக்கு போயிடுவோம். நம்ம தியாலஜிக்குள்ள போயிடுவோம், ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் யோசிங்க, அதை பற்றி யோசிப்போம். நம்ம இறையல்ல நம்ம இதை எப்படி பார்க்கறது? இது எப்படி, இதில் என்ன இறையல் இருக்கு? என்னெல்லாம் இறையல் இதில் இருக்கு? இதில் இருக்கிற மிக முக்கியமான இறையல் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்றது மனுஷங்க மட்டும் இல்லை, ஏஞ்சல்ஸும் அதை செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, அப்போ இதை எப்படி கடவுள் இதை எப்படி அலோவ் பண்ணாரு? Why God allowed this? அது நம்ம நோவாக்கு வரும்போது நம்ம பார்ப்போம். இங்கே என்னன்னா, இது கடவுள் அலோவ் பண்ணுறதை விட மனுஷங்களும் ஏஞ்சல்ஸும் வச்சிருந்த அவங்களுடைய அட்டானமியை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ரைட், அவங்களுடைய அந்த மிஸ்யூஸ் பண்ணதுனால என்னெல்லாம் உலகத்தில் வருது அப்படின்னு பார்த்திங்கும்போது லஸ்ட்டு, கரப்ஷனு, வயலன்ஸ். verse number 6 அதான் தியாலஜி. 5 and 6 தான் தியாலஜி. ஃபர்ஸ்ட் கடவுள் சொல்றாரு, verse 5ல சொல்றாரு, என்ன சொல்றாரு? about humanity. ஆமா, ஆமா. ஸோ இப்போ இந்த ஃப்ளட் அழிவு, இந்த ஃப்ளட்டு ஏன் ஏற்பட்டதுன்றதுக்கான ப்ரீ செட்டிங் தான் இது. சும்மா கடவுள் எப்படி அழிச்சா எப்படி அழிவாங்க இவங்களாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது இல்லை ஃப்ளட். கடவுளை
ஃப்ளட்டை கொடுக்கறதுக்கு தூண்டுகின்ற ஒரு காரணியாக அமைஞ்சிருச்சு. ஸோ தே ஃபோர்ஸ்டு காட் டு அலவ் ஃப்ளட் டு கம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை பார்க்கலாம். அடுத்ததில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ஸ் 4ல் பார்த்தீங்கன்னா, வேர்ஸ் 4ல் அவங்களுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராக மாறினார்கள் அப்படின்னா ஹியூமன் ப்ரைட், ஃபேம், இது தான் அவங்க வந்து முன்னாடி கொண்டு வராங்க. ரைட். ஸோ இந்த ஸ்டோரி நம்ம பார்க்குறோம், ஸ்டோரி ஆஃப் ஹியூமன் லஸ்ட் அண்ட் அது இதோடைய கான்சிக்வன்ஸ் தான் ஃப்ளட். ஸ்டோரி ஆஃப் லஸ்ட், கரப்ஷன் அண்ட் வயலன்ஸோடைய கான்சிக்வன்ஸ் தான் ஸ்டோரி ஆஃப் ஃப்ளட். அது என்ன நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்டோரி ஆஃப் ஃப்ளட் 6 to 9 சாப்டர்ஸில் இருக்குது. இந்த ஃப்ளட் நரேட்டிவ்ஸில் மொத்தம் 2 தியாலஜி இருக்கு. தியாலஜி நம்பர் 1, யாவே அகைன்ஸ்ட் மோரல் கரப்ஷன், அதாவது இம்மாரலிட்டி, தீமையை எதிர்த்து ஆண்டவருடைய செயல் தான் வெள்ளம். ரைட். தீமையை எதிர்த்து ஆண்டவருடைய செயல் தான் வெள்ளம். ஒன்று. ரெண்டாவது, ரீஆர்டரிங் த காஸ்மோஸ். எப்படி சொல்றதுன்னா, கடவுள் இந்த உலகத்தை ஒரு ஆர்டரில் படைக்கிறாரு, ஆனால் அந்த ஆர்டரு கொலாப்ஸ் ஆகும்போது திரும்பவும் அந்த ஆர்டரை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, உருவாக்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவனன்ட் ஆஃப் காட். பியூட்டிஃபுல்லாக கடவுள் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. அந்த உடன்படிக்கையை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளட்டை விட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் மனுஷங்களோடு செஞ்ச த கவனன்ட். அப்போ 3 விஷயம். இம்மோராலிட்டியை கடவுள் அப்போஸ் பண்ணுறாரு, ஹியூமன் பிஹேவியர் கடவுள் அப்போஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து கடவுள் வந்து ரீஆர்டர் பண்ணுறாரு. மூணாவது வந்து கவனன்ட் பண்ணிக்கிறார். ரைட். ஸோ கடவுள் அழிக்கவில்லை, அதை ஃப்ளட்டை வந்து டிசாஸ்டராக பார்க்காம ரெஸ்டோரேஷனாக பார்க்கணும். ஃப்ளட் ஆக்ட் ஆஃப் காட்ஸ் ரெஸ்டோரேஷன், அப்படி தான் பார்க்கணும். ரைட். இப்போ இந்த ஃப்ளட் பற்றி பார்க்கும்போது, இந்த ஃப்ளட் நரேட்டிவுக்கும் கில்காமேஷ் ஸ்டோரி இருக்குது. கில்காமேஷ் ஸ்டோரி இருக்குது. கில்காமேஷ்னா கில்காமேஷ் தெரியும்ல? கில்காமேஷ் யார்? ஹூ இஸ் கில்காமேஷ்? யா, கில்காமேஷ் யாரு? திருப்பி நான் அவரை சொல்லிட்டே இருக்கிற யார்? கில்காமேஷ் தான் உருக் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு டவுன் தான் உருக். ஊர் ஆபிரகாம் பிறந்த ஊர், அதுக்கு பக்கத்தில் இருந்த ஊர் தான் உருக், URUK. அந்த உருக் நாட்டுடைய தலைவன் தான் கில்காமேஷ். ரைட். கில்காமேஷ் நண்பன் என்கிடு உயிர்த்தோழன். திடீர்னு ஒரு நாள் உயிர்த்தோழன் இறந்துட்டான். ஸோ உயிர்த்தோழன் இறந்த உடனே அவன் மன வேதனையில் கில்காமேஷ் என்ன பண்ணுறாருன்னா, இது ஒரு கட்டுக்கதை, பாபிலோனிய கட்டுக்கதைகளில் வரும். கதை வேற, கட்டுக்கதை வேற. ரைட். அந்த வார்த்தையை தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன் நான். ரைட். அப்போது வந்து என்கிடு இறந்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, சர்ச்சிங் ஃபார் தி ஆன்சர். ஏன் என்கிடு இறக்கணும், ஏன் என்கிடு வாழலை அப்படின்ற வாஸ் சர்ச்சிங். அப்போது அந்த சர்ச் பண்ணி தன்னுடைய நாடெல்லாம் விட்டுட்டு அவர் போகிறார். போகும்போது அவருக்கு கிடைச்ச ஒரு ஆன்சர் என்னன்னா, ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிட்டாரு. அதாவது ஒரே ஒரு ஆள் இம்மார்டாலிட்டியை வாங்கிட்டாரு. அவருடைய அந்த 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 ஆள் வந்து அந்த ஆள் பேர் என்னன்னா, டக்குன்னு கையில் மாட்டல. ரைட். அவங்க சொல்றாங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த இம்மார்டாலிட்டி வாங்கியிருக்கிறாரு, அது உங்க தாத்தான்னு சொல்றாங்க. அப்போனா நம்ம தாத்தா போய் பார்க்கலான்னு சொல்லி தாத்தா தேடி போறாரு. அந்த தாத்தா கிடைக்கிறாரு, மலையில் போய் இருக்க தாத்தா இருக்கார். அவர் பேர் ஒன்று நான் சொல்லிடுறேன் இருக்க. அப்போது அந்த தாத்தாட்ட சொல்கிறார், அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் யாராலையுமே வாழ முடியாது, பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் சாகணும், டெத் இஸ் இன்னெவிட்டபிள் அப்படின்றத சொல்கிறார். அப்போ நீங்கள் மட்டும் எப்படி உயிரோடு இருந்துக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நானும் இறந்து போகத்தான் இருந்தேன், வெள்ளம் வந்துருச்சு. ஸோ அந்த வெள்ளத்தில் நான் என்ன பண்ணேன், ஒரு போட்டு செஞ்சு அந்த போட்டில் நான் உங்கள் பாட்டி ஃபேமிலியில் நாங்கள் ஏறிட்டோம். ஸோ நாங்கள்லாம் அந்த ஏறி அந்த போட்டில் போகும்போது
என்லில் தான் அவங்களுடைய சீஃப் காட். அவர் பார்த்துட்டு என்னுடைய கரேஜஸ் ஆக்டை பார்த்துட்டு நீ எப்பவுமே உயிரோட இரு அப்படின்னு சொன்னார். தட்ஸ் வை ஐ எம் சர்வைவிங் அப்படின்னு சொன்னார். ஏன் அந்த வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்லில் தான் அந்த வெள்ளத்தை உருவாக்குறாரு. அதாவது அந்த வெள்ளம் ஏன் உருவாச்சுன்னு கேட்குறாரு. அப்போ சொன்னார் என்லில் தூங்கிட்டு இருந்தார். அப்போ இந்த மனுஷங்க ஓவராக என்ன பண்ணாங்க, சத்தம் போட்டாங்க. சத்தம் அவருக்கு காது போய் தூக்கம் டிஸ்டர்ப்ட் இஸ் ஸ்லீப், என்லிலுடைய ஸ்லீப். அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, வெள்ளம் வரட்டும் அப்படி சொல்லி அவர் ஒரு வெள்ளத்தை உருவாக்கிட்டார் சொல்லி ஸ்டோரி சொன்னார். ஸோ இந்த ஸ்டோரிக்கும் நாம் பார்த்துட்டு இருக்கிற நோவாவுடைய இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்க தவிர இது அது கிடையாது. அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து தியாலஜி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஸ்டோரியை கம்பேர் பண்ணக்கூடாது. ஸ்டோரியை கம்பேர் பண்ணிங்கன்னா சிமிலர் ஸ்டோரிஸ் ஆர் தேர் எவ்ரிவேர். கரெக்டா? சிமிலர் ஸ்டோரிஸ் ஆர் தேர் எவ்ரிவேர். ஆனால் நம்முடைய முக்கியம் என்னன்னா நம்முடைய ஆத்தருடைய இன்டென்ஷன் என்ன, நாம் பார்க்குற அந்த நெரேட்டிவ்ஸ்ல இருந்து நம்ம கற்றுக்கிற தியாலஜி என்ன. அதான் இங்கே வந்து கடவுள் வந்து தூக்கத்தை கெடுத்ததுக்காக இல்லை, மனுஷங்களுடைய கிரீடினஸ், அவங்களுடைய இம்மாரல் பிஹேவியர்ஸ், அவங்களுடைய வயலண்ட் ஆட்டிடியூட்ஸு இதெல்லாம் பார்த்து கடவுள் வாண்ட் நாட் டு டெஸ்ட்ராய் பட் டு ரீசெட், ஒரு ரெஸ்டோர் பண்ணதுக்கு ட்ரை பண்ண. இதுதான் பேசிக். ரைட். இதில் கடவுள் ரெஸ்டோர் எப்படி பண்ணுறாருன்றத நாம் உங்களுக்கு தெரியும். பேழை, அந்த பேழை தான் முக்கியமானது. சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஃப்ளட் எது? பேழை தான். அந்த பேழை தான். அந்த பேழையில் ஜோடி ஜோடியாக ஏற்றுறாங்கல்ல, ஏன்? பேழை எதை குறிக்குது? பேழை தான் பின்னாடி வந்து உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் கவனன்ட். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மறுபடியும் எதை பார்க்குறோம்? ஆர்க் ஆஃப் கவனன்ட் தான் பார்க்குறோம். ஸோ அந்த பேழை அப்படின்றது வந்து கடவுள், காட்ஸ் கிரேஸ். ஆர்க் ஆஃப் கவனன்ட், அந்த நோவாஸ் ஆர்க் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய கிருபை தான் அந்த நோவாஸ் ஆர்க். அந்த கடவுளுடைய கிருபையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, பழைய கில்காமேஷ் ஸ்டோரியில் கில்காமேஷுடைய தாத்தா அவராக ஏற்றுறாரு, முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றினாரு. இங்கே அப்படி இல்லை. நீ என்ன பண்ணு, நீ செய், நீ ஏத்து, நீ ஏன் அந்த ரெண்டு சொல்றாருன்னா எல்லா உயிரினமும் இருக்கணும். கடவுளுடைய கிரேஸ் அதுதான். அந்த ஒரு டிசாஸ்டருக்குள்ள கூட, அந்த டிசாஸ்டருக்குள்ள கூட என்ன இருக்குது? கிரேஸ் இருக்கு. ஸோ சர்ச் சொல்றோம்ல, சர்ச் இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய சர்ச்சுடைய சிம்பிள் என்ன தெரியுமா? இதுதான் நீங்க பார்த்துருப்பீங்க. சர்ச்சுடைய சிம்பிள் போட், ஒரு கிராஸ் இருக்கும், மீன் இருக்கு, அதே மாதிரி இது இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப பழைய சிம்பிள் சர்ச். இதில் என்ன பண்ணுவாங்களாம், இதில் ஒரு ரோப் மாதிரி தொங்குமா. இது என்னது? எப்படியாவது ரோபை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிருங்க, நான்லாம் இந்த ரோபு தான். போட்டுக்குள்ளே இடலனாலும் சரி, அட்லீஸ்ட் இல்லை ஹோல்ட் த ரோப். கடைசி டிக்கெட் இந்த பஸ்ஸில் வெளியில் ஒரு அந்த ஏணியாவது தொங்கி அந்த பஸ்ஸில் அந்த போட்டில் எங்கே உள்ளே ஏறணுன்றது முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு கிளாஸா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸா முக்கியம் இல்லை. அந்த போட்டில் அதாங்க கிரேஸ். கிரேஸ்னா என்ன தெரியுமா? அந்த எட்ஜாவது பிடிச்சின்னு போகிறது தான் கிரேஸ். எல்லாம் தள்ளுங்க நான் உட்காந்துக்கிறேன் கம்ஃபர்டபுளான்னு சொல்கிறது பேர் கிரேஸ் இல்லை. கிரேஸ்ன்றது வந்து அட்லீஸ்ட் ஆண்டவரே எனக்கு அந்த கயிறாவது கிடைச்சா போதும் அப்படின்றது தான் கிரேஸ். அதில் தான் நோவா நிற்கிறார். ஸோ நோவா வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு பாஸ் மாதிரி செயல்படலை. நோவா என்னவா செயல்படுறன்னா, he himself wants to have God's grace. ரைட். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா கவனன்ட்டுக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 9. ஸோ கவனன்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காஸ்மிக் கவனன்ட்னு சொல்கிறாங்க, யூனிவர்சல் கவனன்ட்னு சொல்கிறாங்க. அந்த கவனன்ட் தான் ரொம்ப சூப்பர். நான் இப்போ புறா காக்காலாம் சொல்லலை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரைட், நமக்கு அது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம அங்கே போயிடலாம். வெள்ளம், மழை எல்லாத்தையும் தாண்டி கவனன்ட்டுக்குள்ளே போயிடலாம். கவனன்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சாப்டர் 8லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. வெளியில் வந்த நோவா, தென் நோவா built an altar to the Lord
and took some of every clean animal and some of every clean bird. இப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, உங்களுக்கு வருதா? நோவா எப்படி டிசைட் பண்ணாரு க்ளீன் நாட் க்ளீன், க்ளீன் அன்க்ளீன்? ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது எப்போ? நோவா காலத்திலிருந்து மேபி இன்னும் ஒரு 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கொடுக்கப்பட போகுது. இப்போவே நடக்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை ரீட் பண்ணும்போது, எஸ்பெஷலி சாப்டர் முதல் 11 சாப்டர்ஸை ரீட் பண்ணும்போது, சாபத் டே ஓய்வு நாள்னு சொல்கிறது எப்போ சொல்கிறாரு? எக்ஸோடஸ் சாப்டர் 20, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆனால் படைப்பு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே he observes சாபத். தசம பாகம் எப்போ சொல்றாரு? எக்ஸோடஸ் ஆஸ் அ ரூல் இது வந்து டைத் வந்து ஷுட் பி கிவன் டு காட். ஆனால் ஏப்ரஹாம் எப்போ கொடுக்குறாரு டைத்து? சாப்டர் 14லேயே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம். அப்போ என்ன அர்த்தம், என்ன சொல்ல வராங்க? the law of God in existence, அந்த கார்டனில், அந்த கிரியேஷனில் எப்போவுமே கடவுளுடைய லா அது எப்போவுமே எப்படி இருக்குது? அது ரூல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த நோவா அந்த ரூலை யூஸ் பண்ணி தான் அந்த அந்த அனிமல்ஸை அவர் எடுத்துகிட்டு வராரு. ரைட், அவரை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு காட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு பாருங்க, verse 21. நீங்கள் அப்புறமா வீட்டில் போயிட்டு இந்த கவனன்ட்டை தனித்தனியாக பிரித்து எழுதுங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. ஃபஸ்ட்டு, மனுஷன் இப்படி தான், அதனால் நான் வந்து இயர் ஆஃப்டர் ஐம் நாட் கோயிங் டு ஸ்லாட்டர் ஆர் கில் எனி ஹியூமனிட்டி. மனுஷனை இனி நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சங்கரிப்பதில்லை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொல்றாரு? கிளைமேட், பூமியில் உள்ள எல்லா கிளைமேட்டு, அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலம் மாரிக்காலம் பகல் இரவு. ஆமாம். ஸோ இந்த ஐம் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் த எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டர் இது இருக்கும். 2. 3 மறுபடியும் நோவாவின் குமாரரை பார்த்து பலுகி பெருகி, இது எப்போ சொன்னார்? அப்போ சொன்னார். சொன்னார் மல்டி இல்லை டேக் டொமைன் அண்ட் மல்டிப்ளை, அப்போ சொன்னார். இப்போ அதை தான் சொல்கிறார். அடுத்தது அது நான் சொல்லிட்டேன், பூமியை சவிப்பதில்லை. பூமி நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டுக்கு அது பாருங்க. இனிமே வந்து இந்த பூமியை நான் என்ன பண்ண மாட்டேன். ஆமாம், அது சார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க. இப்போ இங்கே தான் சொல்லுவாங்க சில பேர், இது இங்கே தான் கடவுள் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு, அப்படி சொல்லுவாங்க. அங்கே என்ன சொல்கிறாரு? நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும், verse number 3, யூ ஈட். எப்படி நீங்கள் புல் சாப்பிட்றீங்களோ அந்த இதுலேருந்து சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இதையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. பட் அந்த ரத்தத்தை மட்டும், இதுவும் பின்னாடி சொல்கிற கமாண்ட்மெண்ட் தான், பட் இங்கே அது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இதில் இருந்து ஒரு விஷயம் ப்ரூவ் ஆகுது. என்ன ப்ரூவ் ஆகுது? ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட புக் எது? இந்த பென்டடியூக்ல எது ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாங்க? எக்ஸோடஸ் அண்ட் லெவிட்டிகஸ், அதுதான் ஃபர்ஸ்ட். கடைசியாக எழுதினது எது எழுதியிருக்கலாம்? 5ல் இது ஜெனசிஸ் தான். டியூட்ரானமி இன்னுமே சீக்கிரமாகவே எழுதியிருப்பாங்க. ஏன்னா இமீடியட்டாக அதை என்ன பண்ணியிருக்காரு? மோசஸ் காப்பி பண்ணியிருக்கிறார். இதை லேட்டர் இதை எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அங்கே அதோடைய சாயல் எல்லாத்தையுமே இங்கே என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. ஏன்னா அங்கேயும் பிளட்டு வந்து டயட்டில் வராது, பிளட் டயட்டில் வராது, இங்கேயும் அது வராது. அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லப்படுது. ரைட். அடுத்தது நான் ஒரு பெரிய பாயிண்ட் மறந்துட்டேன், திருப்பியும் சாரி, அதை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு சொல்லணும். அப்போ என்னைக்கு சொல்கிறது? காயினுக்கு மார்க் மட்டும் போடலை, அவர் நோத் என்ற பட்டணத்தில் குடியிருக்கிறார். அது எதை சிம்பலைஸ் பண்ணுது? கெயின் லிவ்ட் இன் a city called Noth. அது எதை சிம்பலைஸ் பண்ணுது? சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ், அடைக்கல பட்டணம். இதை சொல்லும்போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அடைக்கல பட்டணம்னு ஒரு இது ஏற்படுத்தினாங்க. அதாவது கெயினுடைய மர்டரில் கடவுள் ஏன் ஒரு இறக்கம் காட்டுறாரு ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. என்னன்னா, கெயினுடைய மர்டரில் வந்து ப்ரீ பிளான்டு மர்டர்னு சொல்கிறத விட அவுட் ஆஃப் ஆங்கரில் அவர் என்ன பண்ணுறாரு? சரி, இந்த
ரெஃப்யூஜி சிட்டிஸும் அதுக்காக தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது ஏற்படு. ஸோ இந்த ஐடியா அங்கிருந்து வருது. ரைட், ஓகே. இப்போ திருப்பியும் நம்ம இங்கே வந்துடலாம். சாரி, எனக்கு திடீர்னு இது சொல்லும்போது அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடவுளுடைய இந்த உடன்படிக்கை ரொம்ப பியூட்டிஃபுல். இதோடைய கிளைமேக்ஸ் வேர்ஸ் நம்பர் 10. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் உங்க கூட தான் நான் உடன்படிக்கை செஞ்சேன் வித் யூ ஹியூமன் பீயிங்ஸ். ஆனால் இதுக்கப்புறம் என் பூமியில் உள்ள காட்டு மிருகம், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்துக்கூடையும் ஐம் கோயிங் டு மேக் கவனன்ட். எல்லாத்துக்கூடையும் அல்ல. அப்போ கடவுளுடைய கவனன்ட் யார் கூடலாம் இருக்குது? எல்லாத்துக்கும், வித் ஆல் கிரீச்சர்ஸ். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு. அப்போ அப்புறம் அந்த இதுக்கு ஒரு சிம்பல் கொடுக்கிறார், அதுதான் வானவில், ரெயின்போ. ஸோ இந்த கவனன்ட்டுக்கு எப்போவுமே வந்து கவனன்ட் பண்ணால் அந்த கவனன்ட்டுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ் வேணும், ஒரு ஒரு ரிமெம்பரன்ஸ் வேணும் இல்லை? ஒரு எந்த கவனன்ட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு இது வேணும், ஒரு கல் குவியலோ ஒரு பலியோ ஒரு 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 ரிமெம்பரன்ஸ் வேணும். இப்போ நம்ம ஏன் திருவிருந்து எடுக்கிறோம்? திருவிருந்து தான் அந்த வானவில் மாதிரி. திருவிருந்து இஸ் லைக் எ ரெயின்போ, ஹோலி யூக்கரிஸ் லைக் எ ரெயின்போ. ஸோ அந்த கவனன்ட் பிட்வீன் காட் அண்ட் மை செல்ஃப், அதை ரிமெம்பர் பண்ணுறதுக்கான ஒரு எலமெண்ட்டு தான் ஹோலி கம்யூனியன். நீங்கள் ரிமெம்பர் பண்ணுங்க, இந்த எப்போல்லாம் ரெயின்போ வருதோ அப்போல்லாம் ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த நோவாவோட நான் ஏற்படுத்துகிற இந்த கவனன்ட்டை யூ மஸ்ட் ரிமெம்பர். நீங்கள் மட்டும் ரிமெம்பர் பண்ண மாட்டீங்க, நானும் என்ன பண்ணுவேன்? ரிமெம்பர் பண்ணுவேன். அப்போ நினச்சி பாருங்களேன், ரெயின்போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கடவுள் என்ன யோசிக்கிட்டு இருப்பார் இப்போ? ஆமாம், அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா யோசிக்கிறோன்றத ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பை கடவுள் என்ன பண்ணுறாரு? எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. நம்ம பார்க்கறது இல்லைம்மா பிஸி வாழ்க்கையில், இட் இஸ் தேர், வருது. அது எப்படி வராமல் போயிடும்? சரி, நெக்ஸ்ட் நம்ம போயிடுவோம். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நோவாவுடைய வீட்டுக்குள்ளே ஒரு குழப்பம் ஆகி போச்சு. கன்ஃபியூஷன் வித்தின் நோவாஸ் ஃபேமிலி. அது உங்களுக்கு தெரியும். நோவா வந்து என்ன பண்ணிட்டாரு? உலகத்துடைய பழைய ட்ரிங்கை தயாரித்து அவரே என்ன பண்ணிட்டாரு? இது பண்ணிட்டார். ஓகே, இப்போ வந்து அவர் நோவாவும் இந்த மாதிரி ஆல்கஹாலிக்கில் தான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு. வேற யார் இந்த மாதிரி ஆல்கஹாலில் மிஸ்டேக் பண்ணுறாரு? ஜெனசிஸில் லோத்து, இன்னொருத்தர். அப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னா ஒரு நடக்குது. ஏன் கொஸ்டின் என்னன்னா, 3 பிள்ளைங்க, சேம், ஹாம், யாப்பேத். ஹாம் தான் பிரச்சனை பண்ணுறாரு, கரெக்டா? ஹாம். அப்போ ஹாம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்பாவுடைய நேக்கட்னஸை பார்க்குறாரு. அப்பாவுடைய நேக்கட்னஸை பார்க்குற ஒரு சன் என்ன பண்ணணும்னா, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது ஒரு ஃபேமிலிக்குள்ளே இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரைட், இதுக்கு எதுக்கு இந்த கர்ஸ்? சரி, அப்படியே அப்பா கோவம் வந்து திட்டுனா யாரை திட்டி இருக்கணும்? ஹாம திட்டி இருக்கணும். ஹாம திட்டினாரா திட்டலையா? பாருங்க பாருங்க, ஆஹா, நீங்க கரெக்டா பாருங்க. கானான் யாரு? காம் யாரு? காமுடைய பையன் தான் கானான். ஹாம் சன் கானான். அப்போ அவர் காம திட்டணுமா கானான திட்டணுமா? அந்த காம் இல்லை, அது இங்கிலீஷ் காம் இல்லைப்பா, இது தமிழ், இது ஈப்ரு காம். இப்போ நீங்க கவனிச்சிங்களா? காமுடைய ரைட். ஸோ இது என்னவா இருக்கலாம்? இதுல என்ன தியாலஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம் அண்ட் கேனனைட்ஸ், கானானியர்கள். இந்த கேனனைட்ஸ் அப்படின்னு சொல்றவங்க தான் இஸ்ரவேல் மக்களுடைய கிரேட்டஸ்ட் ரைவல்ரிஸ். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவங்க அந்த லேண்டில் செட்டில் பண்ண விடாம பின்னாடி அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அப்போ அவங்க யாருன்றத இங்க நமக்கு சொல்றதுக்காகத்தான் அவர் அந்த ஸ்டோரியை வந்து நமக்கு கொண்டு வந்து சொல்றார். சரி, தென் ஃபைனலி சாப்டர் 10 and 11 சாப்டர். ஆனால் அவர் வந்து மற்ற பிள்ளைகளை பிளஸ் பண்றாரு, சேம் அண்ட் யாப்பேத்தை வந்து பிளஸ் பண்றாரு. சாப்டர் 10 பார்ப்போம். சாப்டர் 10ல பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஷன் ஆஃப் நேஷன்ஸ், இந்த உலகம் நாடுகளாக எப்படி பிரிஞ்சுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்றாரு.
இதை நம்ம கரெக்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், இஸ்ரவேல் மக்கள், அதில் இதோட நோக்கம் நான் ஒரு 4 நோக்கம் எழுதியிருக்கேன், ஒன்று சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நோக்கம் வந்து பிளேஸ் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரவேல் மக்களுடைய இடம் இங்கே என்னன்றதை நமக்கு சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து டாமினன்ஸ் ஆஃப் பாபிலோன் அண்ட் அசிரியன் பீப்புள், அசிரியர்களும் இந்த பாபிலோன் மக்களும் எப்படி டாமினேட் பண்ணாங்கன்றதை அவர் அவங்க சொல்கிறார். உதாரணத்துக்கு வேர்ஸ் நம்பர் 9 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிம்ரோத், அது மாதிரி சினேயார், இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் எப்படி வந்து பாபேல் ரிலேட்டட் கண்ட்ரீஸ், கானான் ரிலேட்டட் கண்ட்ரீஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்றதை சொல்கிறாரு. ஈவன் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இண்டோ யூரோப்பியன் ட்ரைப்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. நிறைய நேம்ஸ் வந்து இந்தியன் நேம்ஸே இதுக்குள்ளே இருக்குது, கொஞ்சம் நேம்ஸ் வந்து இண்டோ யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இந்த நரேட்டர் என்ன பண்ணுறாருன்னா, டுவர்ட்ஸ் ஆபிரகாமை நோக்கி இந்த ஸ்டோரியை ஷார்பன் பண்ணி ஆதாம்லேருந்து அவர் கொண்டு போகிறார். ரைட், இப்போ சாப்டர் 11 அதோட நம்ம இன்றைக்கி முடிக்க போகிறோம். ஸோ சாப்டர் 11 நம்ம பார்க்குறது ஒன்று தான். அகைன் ஈஸ்ட் பார்க்குறீங்க பாருங்க, வேர்ஸ் நம்பர் 2, அங்கேயும் ஒரு ஈஸ்ட் இருக்கு. இப்போ சாப்டர் 11 verse 1 அப்படியே படிச்சுக்கோங்க. அப்படியே படிச்சுட்டு 30 verse சாப்டர் 10:31 படிங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? 10:31ஐயும் 11:1ஐயும் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைம்மா, நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படிங்க. 10:31ஐயும் 11:1ஐயும் எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன சொல்றாங்கன்னா லாங்குவேஜஸ், 11:1 என்ன சொல்றாங்க? அப்போ என்னவா இருக்கும்? ரைட், இதுலயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. கடவுள், God created many languages, human wants to have one language. எப்படி ஸ்டோரி செட்டிங்? இவர் சொன்னதும் தப்பு இல்லை, 10:31 சொன்னதும் தப்பு இல்லை, 11:1 சொன்னதும் தப்பு இல்லை. God created many languages, but human beings trying to make as a one single language. ஒன் சிங்கிள் லாங்குவேஜில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கோ அதே அளவுக்கு ஒன் சிங்கிள் லாங்குவேஜில் தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான் இந்த சப்ஜுகேஷன். ரைட், சப்ஜுகேஷன். ஸோ இங்கே பாருங்க, ஒரே பாஷையும், verse 11:1 இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை இருக்கு. ஒரே பாஷை ஒரே விதமான பேச்சுனா, now the whole earth had one language and the same words. இன்னும் ஹீப்ரூல போய் பார்த்தீங்கன்னா one language with few words. ஒரே பாஷை கொஞ்சம் வார்த்தைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் ஸ்லாங் மாறுது, ஏரியா மாறுது. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ், ஆஃப்ரிக்கன் இங்கிலீஷ் கஷ்டம். ஒன்றுக்கும் ஒரே இங்கிலீஷ் தான், பட் ஸோ ஒரே ஸ்லாங்கு, ஒரே ஸ்டைல், ஒரே ஆக்சன்ட், ஃபியூ வேர்ட்ஸ் அப்படி சொல்லும்போது கொஞ்சம் வார்த்தையை வச்சு எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேர்ட்ஸை வந்து அவங்க குறைச்சி ஒரு கண்ட்ரோலுக்கு அவங்க கொண்டு வந்துருக்காங்க. சரி, அப்போது இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ நான் அடுத்த கொஸ்டின் கேட்குறேன், அதோட முடிச்சிடுறேன். ஏன் ஆண்டவர், why God stopped the so called பாபேல் ப்ராஜெக்ட்? ஏன் ஆண்டவர் இந்த பாபேல் கோபுர திட்டத்தை தடுக்கிறார்? ஆமா, அவங்க என்ன கட்டுறாங்க? அவங்க கட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் தான். பாபே அந்த சிகரத்துன்ற ஒரு மாடல் டெம்பிள் தான் அவங்க கட்டுறாங்க. ரைட், ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னா, வேர்ஸ் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, தே நோ பிரிக் மேக்கிங், சிமெண்ட் மேக்கிங், ஆர்கிடெக்சர், மூணுமே அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ண தெரியும்,
ஒரு பில்டிங்க்கு அவங்களால கல் செய்ய தெரியும், சிமெண்ட் செய்ய தெரியும், சிமெண்ட் மிக்சர் அவங்களுக்கு தெரியும். they know everything, டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு கோபுரத்தை உருவாக்குவோம், let us reach the heavens, வானத்தை என்ன பண்ணுவோம், நம்ம ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட். இப்போ அகைன் verse number 7, verse number 7ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியத்தை நீங்க பார்க்குறீங்க. என்னது? நாம், ப்ளூரல், நாம், ட்ரினிட்டேரியன் காட். இங்கத்தான் நம்ம என்ன பார்க்கணும்னா, the reversal of Pentecostal event. பெந்தகோஸ்தேல என்ன நடந்தது, பாபேல்ல என்ன நடந்தது இல்ல, ரெண்டுத்துலயும் ஆண்டரோட இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு. பெந்தகோஸ்தேல ஒரு லாங்குவேஜ்ன்ற பேரியரை கடவுள் உடைக்கிறார். பாபேல்ல ஒரு 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 அப்ரஷன் இன் த நேம் ஆஃப் லாங்குவேஜ், அதை என்ன பண்றாரு, உடைக்கிறார். ஸோ காட் ஆஃப் டைவர்சிட்டி, அவர் ஒரு யூனிவர்சல் காட் அப்படின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றார். ரைட். அவங்கள பாருங்க, அவங்கள பூமி எங்கும் கத்தர் சிதற பண்ணினார். ஓகே. ஆனால் இதுக்கும் வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட் இருக்குது. அந்த லாங்குவேஜோடைய சடன் கொலாப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கேடியன் லாங்குவேஜாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இதை. ஏன்னா உலகத்தில் ஃபஸ்ட்டு நோன் லாங்குவேஜ், இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்கிற லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கேடியன். இது அக்கேடியனாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அக்கேடியன் இன்னைக்கு யாருமே என்ன பண்ணுறதில்ல, பேசுகிறதில்ல. எப்படிப்பட்ட ஏன்னா லாங்குவேஜ்னால் ஒரு பவர், லாங்குவேஜுக்கு ஒரு பவர். இன்னைக்கு நம்பர் 1 லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் தான். பட் ஒரு 100 வருஷம் கழிச்சு வி டோன்ட் நோ, ஒரு 200 வருஷம் கழிச்சு வி டோன்ட் நோ. ஸோ ஏன்னா அந்த லாங்குவேஜ் தான் இந்த உலகத்தை என்ன பண்ணுது. இங்கிலீஷுக்கு முன்னாடி லாட்டின், கிரீக், அதுக்கு முன்னாடி இஜிப்சியன் மேபி. அது ஆனால் அக்கேடியன் ஒரு காலத்தில் வந்து நம்பர் 1 லாங்குவேஜாக இருந்திருக்குது, இன்னைக்கு இல்லை. ஸோ மனிதனுடைய பெருமையை, அந்த லாங்குவேஜோடைய பெருமையை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உடைச்சிருக்கிறாரு. அதை நம்ம இங்கே பார்க்குறோம். வேற என்ன இதில் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னா, அவங்க நினைக்கிறாங்க பாருங்க, இட்டர்னல் நேம் டு தெம்செல்ஸ், அழியா புகழ். அது என்ன இட்டர்னல் நேம்? அழியா புகழ் கிடைக்குமா? இப்போ இம்மார்டாலிட்டின்னு சொல்றாங்க. இந்த பழத்தை பறிக்கும் போது யூ வில் டை அப்படின்னு சொன்னார். செத்து போனாங்களா? செத்து. அப்போ ஏன் சாகல? அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, டெத் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இம்மார்டாலிட்டின்னு சொல்றது என்னன்னா, ரைட், நீங்க கிரீக் ஸ்டோரிஸ்ல ஒரு ஒரு மிகப்பெரிய கிரீக் வீரன் அக்கில்லஸ் இருக்கிறார். அந்த அக்கில்லஸை பார்த்து அந்த தேவதை கேட்குறாங்க, அக்கில்லஸ் இந்த சண்டைக்கு போறல்ல, ஒரு நிமிஷம் நில்லு, உனக்கு நான் 2 சாய்ஸ் கொடுக்குறேன், 2ல் உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்போ அக்கில்லஸ் சொல்றாரு, சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ சாய்ஸ் 1, இந்த உலகத்தில் 100 வருஷம் வாழணுமா, பிள்ளை குட்டி பேர பிள்ளைகள்லாம் பார்த்து வாழணுமா, இல்லை 2000 வருஷம் கழிச்சு உன் பேரை பேசணுமா, ஆனால் நீ செத்து போயிடுவ, உனக்கு 2ல் எதுவும் வேணும்? யூ வாண்ட் டு ஹேவ் இம்மார்டாலிட்டி ஆர் யூ வாண்ட் டு லிவ் a happy family life? ஸோ அக்கில்லஸ் சொல்றாரு, எனக்கு என்ன வேணும்? இம்மார்டாலிட்டி வேணும். அப்போனா ஒரே கண்டிஷன், இந்த போரில் நீ ஜெயிப்ப, ஆனால் இந்த போரில் நீ அந்த போருடைய ரிசல்ட்டை உன்னால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் யூ வில் லிவ் ஃபார் எவர். இப்போ மனுஷனுடைய அட்டம்ப்ட், நீங்க என்ன எங்க வயசு எத்தனை ஆக்கிட்டீங்க இப்போ ஆண்டவர் பார்த்து, எங்க வயசு 969 120 ஆக்கி 120 70 ஆக்கிட்டீங்க, ரைட்? அது நீங்க ஆக்கிட்டீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க என்றும் வாழுவோம். ஒரு பாமல இருக்குல்ல, என்றும் என்றும் கர்த்தாவோடு, அது மீனிங்ஃபுல். ஆனா நாங்க என்னைக்கு இருப்போம், அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? வில் ட்ரை டு அச்சீவ் சம்திங். அப்போ அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன இருக்குன்னா, நமக்கு இப்போ அவர் உயிரை எடுத்துருவார், எப்பயோ எடுப்பார். ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாது, என்றைக்குமே நம்ம பேர் நிற்கணும் அப்படின்னா நாம் ஏதாவது என்ன பண்ணணும், செய்யணும். அவங்களோட இன்டென்ஷன் அதுதான், நம்முடைய பேர், நம்முடைய நேம் ஷுட் லிவ் ஃபார் எவர் அப்படின்றதுல அவங்க எப்படி இருக்காங்க, கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிளஸிங் அப்போ நமக்கு வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே, இந்த பிளஸிங் நமக்கு இருக்கா இல்லையா? என்றும் அழியாத பெயர்
அது ரெவலேஷனில் இருக்குது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் அழியாத நித்திய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் கிவ் இட்டர்னல் நேம். எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ நம்ம எல்லாருக்கும் கடவுள் என்ன பண்ணுறாரா? உங்கள் நாமங்கள் வந்து ஜெயங்கொள்ளுடைய நாமங்கள், த நேம்ஸ் ஆஃப் த விக்டோரியஸ், அவங்க நேம் எல்லாம் அந்த எருசலேம், புதிய எருசலேம் தேவாலயத்துடைய செவர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது? அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. ஸோ நமக்கு அந்த ஒரு இட்டர்னல் ஹோப் கொடுக்கப்பட்டிருக்குது வித் காட், என்றும் கர்த்தாவோடு வாழுகின்ற அனுபவம். தட்ஸ் தியாலஜி. ஆனால் இந்த பாபேல் பீப்புள் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, நாங்களே என்னைக்கு என்ன பண்ணுவோம்? வாழுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கடவுள் அதை அப்போஸ் பண்ணுறார். இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணலாம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் பார்த்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த அந்த அட்டானமியை நாங்கள் எப்பொழுதும் மிஸ்யூஸ் பண்ணாமல் நாங்கள் எப்பொழுது உம்மோடு வாழுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இன்றைய நாளை நாங்கள் பார்த்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே.